والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد. قد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي إذا طلقتم النساء فطلقوهن لعدة فأحسنوا العدة إلى آخر آية. صدق الله. عن أبي هريرة رضي الله عنه أنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: ثلاث جدهن جد وحسبهن جد: النكاح والطلاق والإنفاق. رواه أبو داود عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்து அனைத்தையும் அவனது விருப்பப்படியே செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹ் ஒருவன். அவன் தனித்தவன், அவனுக்கே அனைத்து புகழும். இந்த உலகத்திற்கு தீனுல் இஸ்லாத்தை கொண்டு வந்த எமது உயிரிலும் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரும், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபீகள், நல்லவர்கள் அனைவர்கள் பேருக்கும் ஸலாத்தும் ஸலாமும் உண்டாவதாக. ஒரு ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள், எனது அன்பு சிநேகிதர்கள், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதையெல்லாம் எமக்கு கட்டளையாக சொல்லியிருக்கிறார்களோ அவற்றை எவ்வாறு முடிந்த அளவு எடுத்து நடக்கும்படி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதிலிருந்தெல்லாம் விலகி தவிர்த்து நடக்கும்படி எம்மை படித்திருக்கிறார்களோ அவற்றிலிருந்து முற்று முழுதாக விலகி தவிர்த்து நடக்கும்படி முதலில் எனக்கு ஒப்பார்கள் அனைவருக்கும் வசியத் செய்து கண்ணியமிக்க மேலாளர்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் இந்த உலகத்தில் எங்களை ஒரு சொற்ப கால வாழ்க்கையை தந்து படைச்சு எங்களுக்குரிய அனைத்து தேவைகளையும் அவனே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். அனைத்து நிலைமைகளையும் அவனே முடிவு செய்து வைத்திருக்கிறான். சில சமயங்கள்ல சந்தோஷமாக இருக்கிறதும் அது அவனுடைய முடிவு, கவலையாக இருப்பதும் அவனுடைய ஏற்பாடு, மனிதன் இணைவதும் பிரிவதும், இப்படி அல்லாஹ் தஆலா பல வகையான நிலைமைகளை மனிதனுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். மனிதனுடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகள்ல ஒன்று, ஒரு மனிதனுக்கு திருமணத்துடைய சந்தர்ப்பத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய சந்தோஷம், ஆண் தனது மனைவியோட இணையும் போது ஏற்படக்கூடிய சந்தோஷம், அல்லாஹ் தஆலா அதை ஏற்பாடு செய்திருக்கிறார். அல்லாஹ் தஆலா முடிவு செய்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆண்கள்ல யாரெல்லாம் திருமணம் முடிக்க இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய ஜோடிகள் அல்லாஹ் தஆலா, அவர்களுக்குரிய மனைவிமார்கள் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து, பெண்கள்ல யாரெல்லாம் திருமணம் முடிக்க இருக்கிறார்களோ அவர்களுக்குரிய கணவன்களையும் அல்லாஹ் தஆலா முடிவு செய்து. அல்லாஹ்வுடைய முடிவை மீறி எதுவும் நடக்க முடியாது. அவன் நாடினதுதான் உலகத்தில் நடக்கும். இதே நேரத்தில் மனிதனுடைய கவலையான நிகழ்ச்சிகள்ல ஒன்றுதான் ஒரு மனிதனை விட்டு இன்னொரு மனிதன் பிரிவது. பிரிவது சில சமயங்களில் நிரந்தரமாக பிரிவது, மரணிப்பது, இதுவும் ரொம்ப கவலையான வேதனையான ஒரு விஷயம். அதே நேரத்தில் ஒரு மனைவியை விட்டு கணவன் பிரிவது அல்லது கணவனை விட்டு மனைவி பிரிவது, இதுவும் கவலையான கஷ்டமான ஒரு கைசேதமான ஒரு நிலைமை. கண்ணியமிக்க மேலாளர்களே, இந்த நிலைமை ரெண்டு நிலைமைகளை பற்றி, ஒரு மனிதன் இணைவதாக இருந்தாலும் சரி, பிரிவதாக இருந்தாலும் சரி, அதற்குரிய சட்டங்கள் இருக்கின்றன. அனைத்து சட்டங்களையும் குர்ஆன் ஹதீஸிலிருந்து உலமாக்கள் ஃபுகஹாக்கள் இருந்து அழகான முறையில தொகுத்து தருகிறார். திருமணம் முடிப்பதாக இருந்தால் அதற்கு தனி பாடம், அதற்குரிய அனைத்து சட்டங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன், ஒரு கணவன் ஒரு மனைவியை விட்டு பிரிவதாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவி கணவனை விட்டு பிரிவதாக இருந்தாலும் சரி, அதற்குரிய அனைத்து சட்டங்களும் சுருக்கமாக சொல்லப்பட்டுதான். எவ்வளவு தெளிவாக வேணுமோ அவ்வளவு தெளிவான கிதாபுகளை பார்க்கும் போது அந்த விஷயங்கள் அனைத்தும் அழகான முறையில தெளிவாக இமாம்கள் சொல்லியிருக்கிறார்.
விவாகரத்து ஒரு கணவன் மனைவியை விட்டு பிரியும் போது அல்லது மனைவி கணவனை விட்டு பிரியும் போது ஏற்படக்கூடிய அந்த பிரிவினைகளை உலமாக்கள் 6 வகைப்படுத்தியிருக்கிறார். இதுல முதலாவது, இதுதான் எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை, பெரும்பாலும் எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை. விவாகரத்து என்று தமிழ்ல சொல்லுவாங்க, அரபியில தலாக் என்று சொல்லுவாங்க. இது ஒரு கணவனாக முன்வந்து தந்த மனைவிய விட்டதை தலாக் சொல்லி, நான் தலாக் சொல்லிவிட்டேன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பயன்படுத்த. இதே நேரத்தில் ஒரு மனைவிக்கு தன்னை கணவனோட வாழ பிடிக்காம பிரிந்து செல்ல வேண்டும் என்று விரும்பினா அந்த மனைவி தன்னிடத்துல, அதாவது கணவன் இடத்துல கேட்கக்கூடிய வார்த்தைக்கு புல என்பதாக சொல்றாங்க. மனைவிய பகுதியிலிருந்து வந்தால் அதுக்கு புல என்பதாக சொல்றாங்க. அதற்குரிய சட்டங்கள் எல்லாம் அழகான முறையில் தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனைவி தன்னை கணவன் இடத்துல தலாக் கேட்பதாக இருந்தால் அதற்குரிய பெருமதியான ஒரு பகுதி ஒடுக்கப்பட்டுதான் கேட்கப்பட வேண்டும். இந்த 2 பகுதியும் அல்லாமல் கணவன்ல உடல் ரீதியான, மன ரீதியான, ஏன் பொருளாதார ரீதியான சில பிரச்சனைகள் இருந்தால் கணவன் மனைவிக்கு பிரியலாம். இந்த பகுதிக்கு பஸ் என்பதாக சொல்லுவாங்க. சில நேரம் மனைவியில இருக்கலாம் அல்லது கணவன்ல இருக்கலாம். இந்த 3 பகுதியும் அல்லாம திஹாருடைய பகுதி, ஈலாவுடைய பகுதி, யாருடைய பகுதி என்று உலமாக்கள் அழகாக, ஒரு ஆண் தன்னை மனைவி விட்டு பிரிவதாக இருந்தாலும் சரி, ஒரு மனைவி தன்னை கணவனை விட்டு பிரிவதாக இருந்தாலும் சரி, அதற்குரிய அனைத்து சட்டங்களையும் சொல்லி பிரிவது இது ஒரு கவலையான விஷயம் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய போன பல குடும்பங்களை இணைச்சு வச்சிருக்காங்க. ஏன் பிரிஞ்சு போறது பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் என்பதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் தஆலாவும் பல சட்டங்களை சொல்லியிருக்காங்க. யாரும் பிரிய போறாங்க என்றிருந்தா, உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். பிரச்சனை வருது, அந்த மனைவியோட அவங்க எப்படி நடந்து கொள்றாங்க, அந்த பிரச்சனையை மிகைக்காம, அதாவது மிகைப்படுத்தாம நடந்து கொள்றாங்க, பெருசிப்படுத்தாம நடந்து கொள்றாங்க. அதுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோட அந்த பிரச்சனை ஹதீஸ்ல கூட சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம், அதை சுமூகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த பிரச்சனையை வளர்க்காம அதை லேசாக முடிச்சு கொண்டாங்க. அது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை. அது அலி ரலியல்லாஹு அவங்க கோவத்தோட மஸ்ஜிதுக்கு போயிட்டாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வீட்டில இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தா அது அலி ரலியல்லாஹு அவங்கள காணல. கேட்டாங்க, எங்க சொல்றாங்க, என்னோட ஏற்பட்ட ஒரு பிரச்சனையின் காரணமாக அவர் வீட்டை விட்டு போயிட்டாரு, வீட்டை விட்டு வெளியே போயிட்டிருக்கிறாரு. ஆள் அனுப்புறாங்க, அது அலி ரலியல்லாஹு அவங்க எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு பார்த்தாங்க, மஸ்ஜித்ல தூங்கி கொண்டிருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த இடத்துக்கு வந்தாங்க. அவங்க போட்டு விரிச்சு படுத்திருந்த அந்த விரிப்பிலிருந்து அவங்களோட உடல் விலகி இருந்ததுனால மேனெல்லாம் மண்பட்டு இருந்தது. அது அலி ரலியல்லாஹு அவர்களை அவங்க எழுப்பி, அவர் சுரா, அபு சுராவை சொல்லக்கூடிய புண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க புனை பேரை அது அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு சூட்டி அவங்க அந்த இடத்திலிருந்து எழுப்பினதுக்கு பின்னால அவங்களுக்குரிய உபதேசங்களை செய்து தந்த மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுப்பி வச்சாங்க. பிரிவினைகள் வந்துடக்கூடாது என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்த்தாங்க. பிரிவினைகள் எப்படி வரலாம்? சில கசப்பான நிகழ்ச்சிகளால், அந்த கசப்பான நிகழ்ச்சிகளை பெரிதுபடுத்துவதனால, கசப்பான நிகழ்ச்சிகளை அந்த மனதில் வைத்து பழி வாங்குவதனால
பிரச்சனைகள் வரலாம், அது வளரலாம், அதனால தலாக்குகள் ஏற்படலாம். சின்ன சின்ன காரணங்கள், சொற்ப காரணங்களுக்காக வேண்டி தலாக் நடந்து எந்த அளவுக்கு ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால கணக்கெடுக்கிறாங்க. ஒரு 5% நடந்த தலாக் இப்ப 20%, 15% கூடி 20% யோசிச்சு பாருங்க. இது கணக்கெடுக்கப்பட்டவை, ஆகுகோட்டுக்கு வந்து பிரிஞ்சு போனவர்கள். ஒரு ஆகு சொல்றாரு, நான் ஒரு இடத்துக்கு பொறுப்பா இருந்தேன், எனக்கு இன்னொரு இடத்தையும் பொறுப்பு தந்தாங்க. இடத்துல பொறுப்பா இருக்கிறாரு, இன்னொரு இடமும் பொறுப்பு தந்திருக்கிறாங்க. அங்க போயிட்டு பழைய பையில கொலவாங்கன்னா தீர்ப்பு செய்யப்படாம இருக்கக்கூடிய 240 பைல்களை கொண்டு வந்து தந்தாங்க. எதுக்கு எப்படி பண்ணிக்கிறாங்க? விவாகரத்துக்கு, தலாக்குக்கு எப்படி பண்ணிக்கிறாங்க? நான் போய் 6 மாதம் ஆகல, புதுசாக 60 பைல்கள் வந்து பாருங்க. ஆள தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க என்று பிரச்சனைகளை வளர்த்து கொண்டிருக்கிறதான் இதற்குரிய காரணம். கணவன் சைட்ல பார்த்தா அதுல சில குறைகள், அவங்களுக்கு எப்படி நடந்து கொள்ளணும், எப்படி சமாளிக்கணும் சொல்லக்கூடிய முறைகள் தெரியாது. பெண் பகுதியை பார்த்தா அவங்களோட சைட்ல சில பிரச்சனை. என்னைக்கு வேளாண் தெரியாத சொல்வதற்கு அல்லாஹ் தஆலாவும் என்ன சொல்லியிருக்கிறான்? கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வந்துட்டா முதலாவது 2 பேர் தேர்ந்தெடுக்கப்படும், அவங்களை சேர்த்து வைக்கிறாங்க. ஹக்கமுமின் அஹ்லிஹா வ ஹக்கமுமின் அஹ்லிஹி, 2 பகுதியாலே ஒவ்வொருத்தர் தேர்வு செய்யப்பட்டு அவங்களை சமாளிக்க, அவங்கள அந்த பிரச்சனைகளிலிருந்து விலக்கிற வேலை, அவங்கள மனதை ஒத்து போகக்கூடிய வேலைகள் செய்யற வேலையை செய்யணும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் தஆலா தெளிவாக சொல்றார். அல்லாஹ் தஆலாவும் ஒரு குடும்பம் பிரிஞ்சு போயிடக்கூடாது என்றது விரும்பக்கூடிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுக்கு பல முயற்சிகளை எடுத்தவங்க என்ற ஒரு சந்தேகம். எதிர்க்க மேலாளர்களே, தலாக்குடைய ஏராளமான சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுக்கு தலாக் சொல்லத்தான் வேணும். ஒரு இக்கட்டான நிலைமைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பெண் மாதவிடாயுடைய காலத்தில் இருக்கும் போது தலாக் சொல்ல முடியாது, ஹராம்னு சொல்லியிருக்கிறார். அது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படியான ஒரு செயல்ல மாட்டிக்கொண்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவங்களை எச்சரிக்கை செய்தாங்க, மனைவியை வீட்டெடுக்கும்படி சொன்னாங்க. அதனால உலமாக்கள் என்ன சொல்றாங்க? தலாக்குடைய வகைகள் 2. ஒன்று தலாக்கு சுன்னி என்பதாக சொல்வாங்க. அது எப்போது சொல்லப்படும் என்றால், ஒரு பெண் ஹைல் அல்லாத சுத்தமாக இருக்கும் போது, சுத்தத்திலையும் தன்ன தேவையை கணவன் பூர்த்தி செய்யாமல் சொல்லப்படக்கூடிய தலாக்கு தான் தலாக்கு சுன்னி என்பதாக சொல்றாங்க. இதே நேரத்தில் மாதவிடாயாக இருக்கும் போது அல்லது சுத்தமான பின் தனது தேவைகளை முடித்த பின் மனைவியை தலாக் சொல்றது அதுக்கு தலாக்குல் பிதஅ என்பதாக உலமாக்கள் சொல்லியிருக்கிறார்கள். இது ஹராம் என்பதாக சொல்லுது. ஆனாலும் இந்த தலாக், இந்த முறையை தலாக் சொல்லப்பட்டால் அந்த தலாக் நிறைவேறும் என்பதாக சொல்லுகிறார். செய்வது கூடாது, ஆனால் செய்தால் அது தலாக்காக பார்க்கிறது. கணவன் சில நேரங்களில் மனைவியை அச்சுறுத்துவது, எந்த வார்த்தைகள், நான் உங்களை தலாக் சொல்லிடுவேன், உங்களை நான் டிவோர்ஸ் பண்ணிடுவேன், நீங்க உங்களை வீட்டுக்கு பேசி உங்களை இஷ்டம் பிரகாரம் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் சொல்லி அச்சப்படுத்துவது, அச்சுறுத்துவது, இந்த முறைகளை கூட நாங்கள் கையாளக்கூடாது. தலாக் சொல்லிட்டேன் என்ற வார்த்தை பரிகாசமாக கூட சொல்லக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகாக சொல்லியிருக்கிறார். அதுவும் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கிறாங்க. தலாசுன் ஜித்துஹுன்ன ஜித்துன் வ ஹஸ்ருஹுன்ன ஜித்துன், 3 அம்சங்கள் இருக்கின்றன, 3 வார்த்தைகள் இருக்கின்றன. அது பரிகாசமாக சொன்னாலும் உண்மையாக பார்க்கப்படும்,
உண்மையாக சொன்னாலும் அது உண்மையாகத்தான் பார்க்கப்படும். என்னென்ன வார்த்தைகள்? நிக்காஹுடைய வார்த்தை, தலாக்குடைய வார்த்தை, ஒரு அடிமையை உரிமையிடக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தைகள் பரிகாசமாக சொன்னாலும் அது உண்மையாக பார்க்கப்படும். கண்ணியமிக்க மேலாளர்களே, ஒரு குடும்பத்தினர் பிரிவு தனிகளாலும் வந்துடக்கூடாது. பிறரும் ஒரு குடும்பத்தில பிரிவை ஏற்படுத்த முயற்சி செய்யக்கூடாது. ஏன்? ஒரு பெண்ணுடைய தகப்பனாக தாயாக இருந்தாலும் அந்த குடும்பத்தில பிரிவினை உருவாக்க அந்த தாயோ அந்த தகப்பனோ முயற்சி செய்யக்கூடாது. அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் ஹஜ்ரத் இமாம் நசாயி, ஹஜ்ரத் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். வமன் அஃஸத இம்ராஅத்தன் அலா ஸௌஜிஹா ஃபலைஸ மின்னா. யாரே ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை உருவாக்கி மனைவிட்ட கணவன் குறைய சொல்லி 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 வெறுப்பை ஏற்படுத்தி, கணவன் மனைவியிட குறைய சொல்லி 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 வெறுப்பை ஏற்படுத்தி யாரை அந்த குடும்பத்தை பிரிக்க நினைக்கிறாங்களோ ஃபலைஸ மின்னா, எங்களை முழுமையாக பின்பற்றியவர்கள் சேர மாட்டாங்க என்பதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் ஹஜ்ரத் இமாம் நசாயி, ஹஜ்ரத் இமாம் பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு. ஹஜ்ரத் இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்திருக்கக்கூடிய ஹதீஸ், அதுவும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்திருக்கிறாங்க. லைஸ மின்னா மன் கப்பப இம்ராஅத்தன் அலா ஸௌஜிஹா. ஒரு கணவனுக்கு எதிராக ஒரு மனைவியை தூண்டி விட்டு அந்த குடும்பத்தில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடியவங்க எங்களை முழுமையாக பின்பற்றக்கூடியவங்க அல்ல என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ் ஹஜ்ரத் இமாம் அபூ தாவூத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்தார். இந்த இடத்துல ஒரு பகுதி தான் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பெண்ணை கணவனுக்கு எதிராக கிளற செய்வது, ஒரு பெண்ணை கணவனுக்கு எதிராக தூண்டி விட்டது, இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதே மாதிரிதான் ஒரு கணவனை மனைவிக்கு எதிராக தூண்டிவிடும். இதனால் தலாக் ஏற்படும் என்றால் அவங்க ஒரு பார்வையில் குற்றம் செய்தவர்களாக கருதப்படுவார். பிரிவினைகள் தன்னாலும் வந்துடக்கூடாது, பிறராலும் வந்துடக்கூடாது. ஏன்? ஒரு இடத்துல மனைவி கணவனோட சேர்ந்து வாழ விருப்பம், ஆனா மனைவியுடைய பெற்றோர்களுக்கு அது விருப்பம். அவங்க என்ன சொல்றாங்க? உங்களுக்கு நாங்க வேறொரு கல்யாணம் முடிச்சுட்டோம், வேறொரு திருமணத்தை நாங்க ஏற்பாடு செய்வோம், நீங்க இவரை விட்டுட்டு வந்துருக்கீங்க. திருமணம் முடிச்சதுக்கு பின்னால மனைவிக்கு நினைச்ச மாதிரி போகல, கணவன் தலாக்குக்கு பின்னால போகணும் அல்லது குரு செய்து அதுக்கு பின்னால கேள்விக்கு மேலானவர்களே, தலாக் என்ற வார்த்தை எவ்வளவு பாகபூர்வமான ஒரு வார்த்தை. அல்லாஹ் தஆலா விரும்பாத ஒரு வார்த்தை இருப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஹதீஸ் பல கிரந்தங்கள்ல பல விதமாக ரிவாயத் செய்யப்பட்டிருக்கிறது. எல்லா வார்த்தைகளுடைய சுருக்கமும் அபகதுல் ஹலால் இலல்லாஹி அத்தகாம், அல்லாஹ்வுக்கு வெறுப்பான ஒரு ஹலால் உலகத்தில் இருக்கும் என்று இருந்தால் அது தலாக். கேள்வி கேட்கலாம், வெறுப்பாக இருந்தால் ஏன் ஹலால் ஆக்கணும்? அந்த கேள்விக்கு உலமாக்கள் அழகாக எப்பயோ பதில் சொல்லிட்டாங்க. என்ன சொல்றாங்க? இக்கட்டான சில நிலைமைகள் வந்தா மாத்திரம் பாவித்துக் கொள்வதற்காக வேண்டி தரப்பட்ட ஒரு வார்த்தை தான் தலாக். நினைச்ச மாதிரி எல்லாம் விரும்பின மாதிரி எல்லாம் சொல்றதுக்கு அல்ல. பாருங்க எவ்வளவு அழகா சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தலாக் சொன்னாலே திரும்ப மீட்டு எடுக்கலாம், இரண்டாவது தலாக் சொன்னாலே மீட்டு எடுக்கலாம், மூணாவது தலாக் சொன்னால் அந்த மனைவிய இவர் ஒரு அந்நிய பெண் மாதிரி தான் பார்க்கணும். இதுவரைக்கும் இன்னொருத்தர் அந்த மனைவியை திருமணம் முடிச்சு அவருடைய தேவையை முழுமையாக பூர்த்தி செய்து அவருடைய விருப்பப்படி தலாக் சொன்னதுக்கு பின்னால இவருடைய இதா முடிஞ்சதுக்கு பின்னால்தான் இவருக்கு விருப்பம் என்றால் திருமணம் முடிச்சு. அதிசயமான சம்பவம் இந்த நாட்டில் நடந்ததுதான்.
திருமணம் முடிச்சு ஒரு 5 மாதம் நான் கல்வியல்ல மனைவிக்கு பல நாட்கள் பிரச்சனையில உங்களை நான் தலாக் சொல்லிட்டேன், நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்க என்று சொல்லிட்டேன். ஆனா இந்த வார்த்தை கணக்கெடுக்கப்படல. 15 வருஷம் சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 பிள்ளைகளும் பெற்றெடுத்து செய்கிறாங்க. 15 வருஷத்துக்கு பின்னால் திரும்பவும் அதே அமைப்புல நடக்கவும் ஆதி கோர்ட்டுல போனா அவர் சொல்லிட்டாரு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ முடியாது, பிரிஞ்சு வாழுங்க, நீங்க இதான் இல்லைங்க, அவங்களுக்கு தலாக் ஆகிட்டு நான் அப்பதான் சொல்லிக்கிறான். எனக்கு 5 மாதத்துல இதுதான் சொன்னார். எதிர்க்க மேலான சகோதரர்களே, உலகம் ஹலாலான கணவன் மனைவியாக பார்க்கும் போதே இவங்க ஹராமான 2 நபர்களாக சினாசிகளவர்களாக வாழ்ந்து சாதாரண விஷயம். அதனால ஒரு மனிதன் தலாக் சொல்ல முன்னால தன்ன மனைவிக்குரிய எதிர்காலம், தனக்குரிய எதிர்காலம், தன்னை பிள்ளைகளுக்குரிய எதிர்காலத்தை அவதானிக்காமல் தலாக் சொல்லுவார். சில நேரங்கள்ல கணவன் இரக்கமான கணவனாக இருந்தா மனைவி பிரிஞ்சு போயிட்டு அவர் ஒரு வகையான நோயாளியாக மாறினார். மன ரீதியான நோய்களுக்கு அவர் காரணமான ஒரு ஆளாக மாறினார். இதே நேரத்தில் இரக்கமான ஒரு மனைவியாக இருந்தா, தாங்கிக் கொள்ளாத இந்த பிரிவை தாங்கிக் கொள்ளாத ஒரு மனைவியாக இருந்தா அவருக்கு சில நேரம் உடல் ரீதியான பிரச்சனைகள் வரதுக்கு காரணமா சில சமயங்கள்ல பாவங்கள் செய்யறதுக்கும் அதை கூட்டி. ஏன் தலாக்குக்கு பின்னால பொருளாதார வசதிகள் இல்லை. இந்த பொருளாதாரத்துக்குரிய ஏற்பாடை அவவாக செய்ய முயற்சி செய்வார். அதனால சில நேரங்கள்ல ஹலாலாக சம்பாதிக்கிறதுக்கு பதிலாக ஹராமாகவும் சம்பாதிக்க முடிவு செய்யும். சில நேரங்கள்ல புள்ளகள் சில குடும்பத்துல எல்லாம் பாதுகாக்கிறோம். அந்த புள்ளகள் அனாதையாக வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க. தாய் இருக்கிறாங்க, தந்தை இருக்கிறாங்க, பராமரிக்க தாயுடைய அன்பும் இல்லை, தந்தையுடைய அன்பும் இல்லாம பிள்ளைகள் வளரக்கூடிய சில மேலாளர்களே, தலாக் என்பது அல்லாஹ் தஆலா வெறுத்தும். நாங்க யோசிக்கும் போது எங்களுக்கு விளங்குது, அல்லாஹ் ஹதீஸ்ல பார்க்கும் போது எங்களுக்கு விளங்குது, அல்லாஹ் தஆலா வெறுத்ததுதான் தலாக் என்றா யாருக்கு விருப்பமானது? இதையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பதிவு செய்திருக்கிறார். ஷைத்தான் தன்னுக்கு மேலான கனவுக்கு மேலான அவருடைய சிம்மாசனத்தை அமைச்சு அவருடைய அவான்களை உதவியாளர்களை உலகத்துல பிரச்சனைகளை உருவாக்குறதுக்காக வேண்டி அனுப்பி கொண்டே இருக்கும். எல்லாரும் போவாங்க, எல்லா நாளும் போவாங்க. வந்தவர்களிடத்துல விசாரிச்சு கொண்டே இருப்பான், என்ன செய்து விட்டு பூமியில என்ன குழப்பத்தை உருவாக்கி. வந்தவர்கள் எல்லாரும் சொல்வார்கள், நாங்கள் அதை செய்தோம், இதை செய்தோம், அப்படி செய்தோம், இப்படி செய்தோம். மேலாளர்களே, எல்லாருடைய குழப்பத்தையும் செய்தான் லேசாக சொல்வார், நீ எதுவும் செய்யல. கடைசியா ஒரு செய்தாளிடத்துல கேட்பான், நீ என்ன செய்திருக்கிறான்? அவன் சொல்லுவான், கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை உருவாக்கி, பிரச்சனையை உருவாக்கி, அதை வளர்த்து, அதை அவர்களுக்கு மத்தியில அவங்களுக்கு ஒத்து போகாம பிரிஞ்சு போறதுக்கு அளவுக்கு நான் செய்துவிட்டு வந்திருக்கிறேன். இப்ப அவங்க 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டாங்க. இந்த ஹதீஸை ரிவாயத் செய்யக்கூடிய அமஸ் ரஹ்மத்துல்லாஹி அவங்க சொல்றாங்க, இப்லீஸ் அவருடைய சிம்மாசனத்திலிருந்து எழும்பி வந்து அவனை முஆனகா செய்து கொள்வான் என்பதாக ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவுக்கு ஷைத்தானுக்கு விருப்பமான ஷைத்தானுக்கு மிக விருப்பமான ஒரு செயல் தான் கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினைகள். இதனால் தான் பாருங்க, யாரும் குழப்பம் செய்துட்டு வந்தாலும் எல்லா குழப்பத்துக்கும் என்ன சொன்னால், நீங்க பெருசாக எதுவும் செய்யல, ஆனா கணவன் மனைவிக்கு மத்தியில பிரிவினையை உருவாக்கின அந்த ஷைத்தானை மட்டும் கட்டி அழைச்சு கொள்ளான், தழுவி கொள்றான் என்றால் எந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பாவமாக, ஒரு அவனுக்கு விருப்பமான ஒரு செயலாக அவன் பார்க்கிறான் எனக்கு புரிஞ்சுக்கணும். கேள்விக்கு மேலாளர்கள், கணவனாக மனைவியை தலாக் சொல்லிடவும் கூடாது. ஒரு மனைவி
அந்த கணவன் இடத்துல தலாக் கேட்கவும் கூடாது. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஐயும் இம்ராஅத்தின் சஅலத் ஜௌஜஹா அத்-தலாக மின் கைரி பஸ், எந்த ஒரு காரணமும் இல்ல ஒரு மனைவி தன்னை கணவனிடத்துல எந்த ஒரு காரணம் இல்ல, சமாளிக்க முடியாத காரணங்கள் எதுவும் இல்லை. சில நேரங்களில் சில காரணங்கள் இருக்கும், சொற்ப காரணம், சில பிரச்சனைகள் அதை தீர்த்து கொள்ள முடியும். அப்படியான காரணங்கள் அல்ல, இது வேற காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உதாரணமாக போதை வஸ்துக்கு அடிமையாகி அதை பாவித்துக் கொண்டே இருக்கிறாரே, அதனால தனக்கும் பிரச்சனை, தந்த மானத்துக்கும் பிரச்சனை, தந்த பிள்ளைகளுக்கும் பிரச்சனை என்றால் இது தலாக் கேட்க முடியுமா? கணவன் மனைவிக்கு கை நீட்டுறாரு, இது தலாக் கேட்க முடியுமான காரணம். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுபஹுடைய நேரம் மஸ்ஜிதுக்கு போறதுக்கு தயாராகிறாங்க. வீட்டை சுற்றி ஒரு பெண் இருக்கிறான். யார் அது? சொன்னாங்க, தாபித் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவியார் சொல்லலாம். என்ன காரணம்? யார் சொல்லலாம், எனக்கும் தாபித்துக்கும் இடையில பிரச்சனை, சேர்ந்து வாழ முடியாது, எங்களை பிரிச்சிருக்கேன். காரணம் பார்த்தா தாபித் கைஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தன்னை மனைவிக்கு அடிச்சிருக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பிரிச்சு வைக்கிறார். சில காரணங்கள் இருக்குது, மனைவிக்கு தலாக் கேட்கலாம், பொதுவாக செய்யலாம். சில காரணங்கள் இருக்குது, கேட்க முடியாது. அப்படியான எந்த ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு மனைவி தன்னை கணவனிடத்துல தன்னை தலாக் சொல்லும்படி கேட்டு கணவன் தலாக் சொல்லிட்டால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹராமுன் அலைஹா ராயிஹத்துல் ஜன்னah, சொர்க்கத்துடைய வாடை கூட அவருக்கு ஹராம். அவ்வளவு பெரிய ஒரு தண்டனை அவருக்கு. இன்னும் சில ரிவாயத்துகள்ல அல்-முக்தலிஆத்து ஹுன்னல் முனாஃபிகாத், வேறு சில ரிவாயத்துகள்ல அல்-முக்தலிஆத்து முத்தமர்ரிஜாத்து ஹுன்னல் முனாஃபிகாத், தன்னை கணவனிடத்துல தலாக் கேட்டு தான் விரும்பியபடி வாழணும் என்று நினைக்கிற பெண்கள் இவங்க முனாஃபிகான பெண்கள் என்பதாக பெண்களை எச்சரிக்கை செய்கிறார். கேள்விக்கு மேலானவர்களே, லேசான வார்த்தைகளால் பிரிந்திடலாம். ஆனால் இந்த குத்பாவுடைய நோக்கம் என்னென்றால், தலாக்குடைய வார்த்தை, தலாக்கு சொல்லக்கூடிய வார்த்தை அது பயங்கரமான ஒரு இக்கட்டான, இதுக்கு மேலால எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமை வராம ஒரு கணவன் அந்த வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். ஒரு மனைவி இதுக்கு பின்னால இவரோட வாழ இயலாது என்ற ஒரு காரணம், ஒரு நிலைமை வராம கணவன் இடத்துல தன்னை தலாக் சொல்லும்படி கேட்க கூடாது என்பதுதான் கேள்வி. மேலாளர்களே, இன்னைக்கு தலாக்குரிய காரணங்களை எடுத்துக்கொண்டா எங்கள நாட்டுல ஒரு 60 காரணங்களை வகைப்படுத்தி இருக்கிறாங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு காரணமாக, முக்கியமான சில காரணங்களாக 20 காரணங்களை வகைப்படுத்தி, அதுல இன்னைக்கு அதிகமாக இன்னைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 2 விஷயங்களை சுற்றி காட்டுறாங்க. அதுல ஒன்று போதை பொருள் பாவம். போதை வஸ்துக்கு அடிமையாக கொண்டு தானும் கெட்டு தன்னை குடும்பத்தையும் கெடுக்கக்கூடிய நிறைய ஆண்கள். அதனால அது முக்கியமான ஒரு காரணமாக சொல்லுங்க. 2வது காரணமாக தேவையில்லாத தொடர்பு. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிஞ்சு போறதுக்கு மனைவி பக்குவமான பெண்ணா இருப்பா, ஆனா கணவனோட சேர்ந்து வாழையிலாம பிரிஞ்சு போறதுக்குரிய காரணத்துக்கு என்ன, கணவனுக்கு தேவையில்லாத தொடர்பு. ஒரு உண்மை சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. குர்ஆன பாடமாக்கின ஹதீஸ விளங்கின ஒரு ஆலிம் அவர் சொல்றார், எனக்கு திடீரென்று சில நாட்களாக சினா செய்வதா ஒரு பயங்கரமான ஆசை இருப்பாங்க. காரணம் செய்யறாங்க, விலகிறதில்லை, ஒவ்வா செய்யறா, உள்ளத்தை விட்டு அந்த எண்ணம் போவதில்லை. கல்யாணம் முடிச்ச புதுச்சியில இந்த எண்ணமா கணவனோட சேர்ந்து உம்ராவுக்கு போறாங்க. உம்ராவை வச்சு நிலைமையை சொல்றாங்க, இதுதான் நிலைமை, இப்படியான ஒரு நிலைமையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்காக வேண்டி நீங்களும் துஆ செய்யுங்க. உம்ராவிலிருந்து வந்துட்டாங்க, சில நாட்கள் போகல, அந்த எண்ணம் அவளோட உள்ளத்தை விட்டு போயிடுச்சு. கணவன் சொல்றா சந்தோஷமாக, எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, ஆனா இப்ப இல்லை,
அதுக்கு கணவன் தான் அழுதாரே, அழுதுட்டு சொன்னாரே, நான் ஒரு பெண்ணுடைய தொடர்புல இருந்தேன், அவளை அடைஞ்சு கொள்ளோட வச்சிடக்கூடிய நோக்கத்துல இருந்தேன், பல தடவை போன்ல கூட அவரோட கலைச்சிருக்கிறேன். இப்ப உம்ராவுல போயிட்டு நீங்க சொன்னதை கேட்டு எனக்கு ஒரு பயம் வந்துச்சு, தௌபா செய்தேன். இங்க வந்து ஏண்ட முக்கியமான சின்கள் எல்லாத்தையும் உடைச்சு வைத்துட்டு புதுசா ஒரு சின் இன்னைக்கு தான் வாங்கி கொண்டு வந்தேன். அதனாலதான் நம்ம இந்த மாசத்தோடு என்னைக்கு மேலாளர்களே பாதுகாப்பு. ஏதாவது சீரழிந்த தொடர்புகளால சீரான எமது குடும்பம் கெட்டு போய்கிறது, குட்டிச்சோராக ஆகிடக்கூடாது. அதனால நாங்க எங்களை பாதுகாத்துக் கொண்டோம்டா மனைவி அவங்கள பாதுகாத்து, நாங்க எங்களை கண்ண பாதுகாப்போம்டா மனைவி அவளை கற்ப பாதுகாத்துக் கொள்வோம். கேள்விக்கு மேலாளர்களே, குறுகிய காலம் வாழ வேண்டியது, அதுவும் யாருக்கு எவ்வளவு காலம் தெரியாத ஒரு வாழ்க்கை. அல்லாஹ் தஆலா ஒரு புண்ணியமான கண்ணியமான ஒரு காலத்தை தந்திருக்கிறார். இதுல நாங்க சந்தோஷமாக வாழ்ந்து எங்களோட மனைவியோட நாங்க சொர்க்கம் போறதுக்குரிய முயற்சிகள் செய்வோம்னா நிச்சயமாக அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையும் கண்ணியமானதாக ஆக்கி நாளைக்கு மறுமையுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா கண்ணியமாக ஆக்கி. எனவே அல்லாஹ் தஆலா அனைவருடைய பாவங்களை எல்லாருடைய உள்ளத்தை பரிசுத்தமானதாக ஆக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் இரக்கமுள்ள ரஹ்மானே, கிருபையுள்ளவனே, எல்லாருடைய பாவங்களையும் தருவாயா. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் பயங்கரமான நோய்களிலிருந்து பாதுகாப்பாயா. யா அல்லாஹ் கடுத்தொல்லைகளிலிருந்து பாதுகாப்பாயா. மௌத்துடைய நேரத்தில் கலிமாவோட யா அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யாதவர்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயா. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا محمدا عبده ورسوله